இஸ்ரேல் கனவு கண்டது ஒரு ஈரானில் ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அது இஸ்ரேலால் முடியாது. அதாவது நெத்தன்யாகு பகிரங்கமாக அதை தெரிவித்தபடியால் அது முடியாதுன்னா சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் ஒரு நீண்ட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்ட அந்த ஈரானிய மக்கள் தங்களுடைய தேசத்தின் பெருமைக்கு ஒரு இழுக்கு என்ற அடிப்படையில தங்களுடைய தலைமைக்கு எதிராக திரும்பாமல் தலைமைக்கு மேலும் நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்ப ஈரானுடைய மக்களுடைய அந்த கலாச்சாரத்தை வைத்து பார்க்கின்ற போது அதை உறுதியாக சொல்ல முடியும். தற்போது உள்ள மக்கள் ஈரானிய ஆட்சிக்கு எதிராக திரும்ப மாட்டார்கள். ஆனால் வேறு அடிப்படையில் அந்த பெண் உரிமை மற்ற அடிப்படை மனித உரிமை அடிப்படையில் ஈரானில் பல அதிருப்தியாளர்கள் இருக்கின்றார்கள். அதற்கு ஏற்ப ஈரானிய தற்போதைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய காய்களையும் மெல்ல மெல்ல தங்களுடைய பிடிகளையும் மெல்ல மெல்ல தளர்த்தி கொண்டுதான் வருகின்றனர். ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதும் இலகுவல்ல, ஈரானுடைய உச்ச தலைவரை அழிப்பதும் இலகுவல்ல. அது அழித்தாலும் அது ஈரானுடைய அழிவாக முடியாது. ஆனால் ஈரான் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்னர் ஒரு செய்தி வந்தது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இருந்து ஒரு செய்தி வந்தது. ஈரான் தன்னுடைய ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு சமிக்ஞையை இடைத்தரகர்கள் மூலம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பியுள்ளது என்ற ஒரு செய்தி வந்துள்ளது.